வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இந்த வீட்டு வரம்பியா, நான் உங்க விக்கி. நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் உங்கள் ஹுசைன். நம்ம ப்ரோ வர வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் சிம்பு ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா நாள் தெரியுமா? ஏன் ப்ரோ? ஏன்னா இப்ப தனுஷ் அண்ட் சிம்பு இவங்க ரெண்டு பேரோட படம் ரிலீஸ் ஆகுது. அவங்க எந்த படம் நடிச்சாங்க? அவங்க நடிச்சாதான் இல்ல ப்ரோ. தனுஷ் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிலவுக்கு என்னடி ஒன் மேல் போவோம் அப்படிங்கிற படமும், அப்புறம் நம்ம சிம்பு பாட்டு பாடிருக்காரு டிராகனுங்கிற படத்துல, அந்த படம் ரிலீஸ் ஆகுது. என்ன சாங் டைட்டில்? ஏண்டி விட்டு போன சார். ஏண்டி விட்டு போன சார். நடிச்சாலே அட்டகாசமா இருக்கும். இதுல டைரக்ஷன் பண்ணிருக்காங்க, பாட்டு பாடிருக்காங்கன்னு சொல்லுங்க, பயங்கரமா இருக்கும். அது இல்லாம வந்து டிராகன் மேலதான் பயங்கர ஹைப் இருக்கு. ஏன் ப்ரோ? ஏன்னா நம்ம விஜய் சேதுலாக்ஸ் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுற வழியை பாருங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, சித்து பிடிக்காது அவங்களுக்கு. சித்து பிடிக்காது யார் ப்ரோ இருக்கா? அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம சித்து பிளாக்ஸ்ல இருக்கு, நம்ம அர்ஷத் கான் நடிச்ச அந்த தண்ணிக்கான் போட விட சாங்கே பாத்தீங்கன்னா அந்த சித்து பிளாக்ஸ்ல இருக்கிறது அர்ஷத் பண்ணானுங்கிறதுக்காக பயங்கரமா போச்சு. இப்ப ரெண்டு பேருமே சித்துவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரீம்ல பார்க்க போறோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா ட்ரிப்புங்க அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணியிருந்தாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பேக் விட்டுட்டு சினிமாக்குள்ள வந்து வந்திருக்காரு. எப்படி பண்ணிருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எங்ககிட்டே இருந்து காசு வாங்கி அதை வீட்டுல சம்பளம்னு கொடுக்குறிய, உனக்கு வெக்க மயிரே இல்லையாடா? அப்புறம் நம்ம லாஸ்டா பாத்தீங்கன்னா ராயன் படம் பார்த்திருப்பீங்களா? ராயன் படம் எப்படி இருந்துச்சு? அதுவும் தரமாதான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி நம்ம தனுஷ் நடிச்சிருப்பாப்ல. இதுல வந்து சரி நான் நடிக்கலப்பா, நான் டைரக்ட் மட்டும் பண்றேன்னு சொல்லி நிலவுக்கு என்னடி ஒண்ணு போகும்னு சொல்லி ஒரு பயங்கரம் பண்ணிருக்காரு. அந்த கதையே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஆல்ரெடி ரெண்டு பேர் லவ் பண்றாங்களாமா, அவங்க பிரிஞ்சுறாங்களாமா. அப்புறம் பிரிஞ்ச ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இந்த மாதிரி அப்படிதான் தெரிஞ்சது பாக்குறப்ப. பட் ஆனா அது எப்படி இருக்கும்னு தெரியல. உங்களோட ஹைப் ரெண்டு படத்தோட ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. உங்களுக்கு நீங்க சொல்றது மாதிரி லவ் பண்ணி பிரிஞ்சு திருப்பி சேர்றாங்க அப்படின்னா நிறைய லவ்வர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் முடியுது. ஐ டோன்ட் கேர். பயங்கரமா இருக்கும். அதான் லவ் ஸ்டைல் ரிலீஸ் ஆக வேண்டியது. நம்ம இது விடாமுயற்சி வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிகேட்ல தூக்கி போட்டாங்க. இல்லைன்னா விடாமுயற்சி கூட விடாமுயற்சி வந்து அந்த டேட்ல வர வேண்டிய படம் தான் இது, இப்ப தள்ளி போட்டுருக்காங்க. அப்படியே இந்த படம் பாத்தீங்கன்னா டிராகனுமே வந்து பாத்தீங்கன்னா லவ் கான்செப்ட்ல எல்லாம் வந்திருக்கு. பட் ஆனா டிராகனை வந்து டான் படத்தோட காப்பின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அது ஆகல ப்ரோ. லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. ஏன்னா டான் படத்துலயே பாத்தீங்கன்னா டான் சிவகார்த்திகேயன் வச்சு அவரு காலேஜ்ல இருப்பாரு. காலேஜ்ல வந்து பேக் ஃபயர் ஆகும், நான் என்ன ஆகலாம், கிரிக்கெட் ஆகணும், அது வாங்கணுமா, கட்சி டேரக்டர் ஆகும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவார்ல. அதே மாதிரிதான் பண்றாங்கன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமா போட்டு அடின்னு அடிச்சாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பிரதீப் வந்து பேசியிருப்பாரு, இந்த மாதிரி பயங்கரமா அடிக்கிறீங்க, என்ன இருக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கு பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அந்த காம்போ எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. பிரதீப்போட ஆக்டிங் நம்ம லவ் டுடேல பாத்துட்டோம். அதோட நம்ம கூட வந்து அர்ஷத் கான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்றதுல வந்து டேரக்டர் சொல்லிருக்காரு. அந்த ஒரு ஹைப்பே எனக்கு பயங்கரமா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. விஜய் சித்து பிளாக்ஸ்ல அவரோட இது பயங்கரமா இருக்கும். ஆமா, நம்ம ஒரு காமெடியில மட்டும் தான் அர்ஷத் கானை பார்த்திருக்கோம். படத்துக்குள்ள வந்து ஒரு முக்கியமான ரோல், அது பாபா பிளாக் ஷீப்ல பாத்துருக்கேன் படம் பாபா பிளாக் ஷீப் பாத்துருக்கேன். அதுல வந்து ஒரு மாதிரி பண்ணா கொண்டு போயிட்டு எமோஷனல் பண்றப்ப எனக்கு சிரிப்பா தான் வந்துருச்சு. பட் ஆனா இதுல வந்து அதாவது அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா அர்ஷத் கான் வந்து அடுத்தடுத்து வந்து ஹீரோ நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஷத் வந்து ஹீரோவை மட்டும் தான் பண்ணுவாருன்னு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்க தலைமை அப்படிங்கிறதே பார்க்கணும். அப்புறம் சித்துவை பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து படம் பண்ணாத ஆசை. ஆனா எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவினண்ணா, சித்து, இவங்களெல்லாம் சொல்லலாம். சித்துவனெல்லாம் வந்து உள்ள வராதுங்கிறப்ப ஒரு நம்மளே நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதெல்லாம் பயங்கரமா எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துக்காக நீங்க ஹைப்பா இருக்கீங்க? நான் டிராகன் தான். ஏன், எதனால? விஜய் சித்துக்காக தான். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் விஜய் மாறிட்டீங்க. ஃபர்ஸ்ட் சித்து விட்டுருங்க. படமா பாக்குறப்ப வந்து என்ன படம்? இல்ல ப்ரோ, படமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டிராகன் தான். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாவும் ஜாலியாவும் இருந்துச்சு. ஸோ நம்மள மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் டிராகன் நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த ட்ரைலர் பாக்குறப்ப எதுனா வந்து டானோட அந்த இம்பாக்ட் எது தெரிஞ்சது? டான் படத்தோட இம்பாக்ட் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் தெரியல. ஆனா இங்க நிறைய பதவிகள் வந்து கஷ்டப்பட்டு அவன் படம் எடுத்து செலவு பண்ணி எதுவும் பண்றான். ஈஸியா வந்து இந்த படம் மாதிரி இருக்கு, இந்த படம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வர நிறைய மூவி ஒரு மூவி ரெஃபரன்ஸ் வச்சுதான் ஒரு மூவி எடுக்கிறாங்களே. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாம் அதே பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-8 சுழிதான் இருக்கும். அதை வச்சுதான் மாத்தி போடுவாங்க. அதே மாதிரி கதையை மாத்தி போடுவாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொன்னா பரவாயில்ல, படம் ட்ரைலர் பார்த்துட்டே வந்து இந்த படம் வந்து இந்த படத்தை மாதிரி இருக்கு, இந்த படம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆளுங்க என்ன இருக்கும்னா
அந்த மாதிரி அவனா என்ன கேட்டா பண்றது எல்லாம் அவன் பார்த்துப்பா. எனக்கு ஆனா என்ன ஒன்று பண்ணோம். சரி விட இப்ப நம்ம என்ன பண்ண பிரச்சனை மாட்டிப்போம். வர வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நம்ம டிராகன் படமும் நிலவுக்கு நடி ஒண்ணு போகும் அப்படிங்கிற படமும் வந்து இருக்கு. தலைவன் சிம்பு அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவரோட ஒரு சாங் பாடிருக்காரு. அந்த பாட்டுமே வந்து கேட்டிருக்கோம். விஷுவலா எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வர வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து மூவி ரிவ்யூ எடுக்க போறோம் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து மூவி ரிவ்யூ போறோம். அந்த படம் எப்படி இருக்குங்கிறத வந்து நாங்க கவர் பண்ணி உங்களுக்கு நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம். நீங்களுமே இந்த படத்தை பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத வந்து எந்த படத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தலைவன் வந்து டிராகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து தனுஷோட டைரக்ஷன் அவர் வந்து லவ்ல வந்து எப்படி பண்ணியிருக்காருங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். டிராகனா இல்ல நிலவுக்கு நடி மேல் போகுமாங்கிறத வெயிட் பண்ணி வெள்ளிக்கிழமை பார்ப்போம். ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க.